எந்த இடத்துல குழப்பம் ஆரம்பிக்குது? ஊருக்கு முந்தைய கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முந்தைய அறிவிச்சதுனால வர்ற குழப்பம். பிஜேபின்னு இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியிலும் இந்த குழப்பங்களை நீங்க பார்க்கலாம். வட இந்திய அரசியல்ல ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு ஒரு பொது தன்மை இருக்கு. இங்க அப்படி இல்லைங்க. மாநிலத்துக்கு மாநிலம் இங்க மொழி உணர்வு இருக்கு. இது வேற பாலிடிக்ஸ். ஹிந்தி பேசாத மாநிலங்களின் அரசியல் என்பது வேறு. எங்களுக்கு ஆதரவு கூடிருச்சு, மோடிக்கு ஓட்டு பெருகிருச்சு, மோடி ஆதரவு உச்சத்துல இருக்கு, எல்லாரும் எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படிதானே சொல்லிட்டு வரீங்க. தேர்தல் நடத்துகிற அமைப்பு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணுமா வேண்டாமா? இது மறைமுகமாக வாக்காளர் பட்டியலை மாற்றி அமைப்பதற்கான உத்தின்றாங்க. அவன் சரியான வாக்காளரா இல்லையான்னு ஃபேரா அனலைஸ் பண்ண வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு இருக்கா இல்லையா? அப்படின்னா சில விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையோட இருக்கும். வெளிப்படைத்தன்மையோட எது இல்லையோ அது பேர்ல நம்ம சந்தேகம். அந்த நம்பிக்கையில் தான் அமித்ஷா இந்த பேட்டியை கொடுக்குறாரோ என்னமோன்றானா. நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, சோழி முடிஞ்சு சித்தப்பா நான் எடுத்துக்கிறேன். பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. எல்லாரும் கூட்டணி எப்பங்க அமைப்பாங்க? தேர்தலுக்கு முன்னாடி தானே. இப்ப இது நியாயமா இது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வந்திருக்க வேண்டிய கூட்டணி தானே. அது வரைக்கும் நான் வட இந்தியாவில இருந்து யாரு சப்பாத்தி தான் சிறந்தது, பூரி தான் சிறந்ததுன்னு சொன்னாலும் கவலை இல்லை. இப்ப யாராவது இல்ல சப்பாத்தி தான் சிறந்தது அப்படின்னா இங்க இருக்கவங்க அது எப்படிங்க இட்லியை விட்டு கொடுக்க முடியும்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆக எந்த இடத்துல குழப்பம் ஆரம்பிக்குது? ஊருக்கு முந்தைய கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முந்தைய அறிவிச்சதுனால வர்ற குழப்பம். சார், ஆனா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. கொஞ்சம் முன்னாடி ஜெல் அவுட்ன்றதுக்காக ஃபாலோ பண்ணாங்க. ஆனா ஜெல் ஆகல அப்படிங்கறத பாக்குறோம் ஒரு பக்கம். ஆனா அந்த ஜெல் ஆகிற வேலையை செய்யறது விட்டுவிட்டு தேவையில்லாம பெரிய அரசுன்றது, அண்ணாவசின்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், பிறகு ஆட்சியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அமைக்கக்கூடிய அமைச்சரை பற்றி இப்ப டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாம ஈடுபடுறாங்க? எதை எப்ப செய்யணும்ன்ற அந்த டைமை தாண்டி செய்யற வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்போதுமே நீங்க பிஜேபின்னு இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியிலும் இந்த குழப்பங்களை நீங்க பார்க்கலாம். வட இந்திய அரசியல்ல இதை பெருசா நினைக்க மாட்டாங்க. என்னன்னா, இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு ஒரு பொது தன்மை இருக்கு. இங்க அப்படி இல்லைங்க. கர்நாடகத்திலேயே கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம்னு சொன்னதுக்கே கோச்சு எழுந்துட்டாங்க அவங்க. அதை எப்படி நீ சொல்லலான்றாங்க. என்னன்னா, மாநிலத்துக்கு மாநிலம் இங்க மொழி உணர்வு இருக்கு. தமிழ்நாடுன்னா தமிழ் உணர்வு இருக்கு, கர்நாடகம்னா கன்னட உணர்வு, ஆந்திரா தெலுங்கானாவுக்கு தெலுங்கு உணர்வு. இது வேற பாலிடிக்ஸ். இந்தி பேசாத மாநிலங்களின் அரசியல் என்பது வேறு. இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு ஒரு பொது தன்மை இருக்கு. அங்கேயும் மாநில கட்சிகள் இருக்குங்க, ஆனா ஒரு பொது தன்மை இருக்கு. சோ வட இந்திய அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த பொதுத்தன்மைக்கு உட்பட்டவங்க. அவங்க இப்படிதான் பேசுவாங்க. அதான் அதோட சிக்கல். ஒண்ணுமே இல்லைங்க. உணவு வகைகள் நீங்க எடுங்களேன். நான் ஒரு விளையாட்டுக்கெல்லாம் இதை சொல்லல, சப்பாத்தியா இட்லியான்னு. ஆனா காலை உணவு இல்லைன்னா ஜெனரலான உணவு வகைகள், வட இந்திய உணவு வகைகளுக்கும் தென்னிந்திய உணவு வகைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இன்னைக்கும் நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிள்னு போர்டு பார்க்கலாம். ஏன்னா இது உண்மையாவே இது வேற. அது கோதுமை சாப்பிடுகிற ஒரு மாநிலங்க, நம்ம அரிசி சாப்பிடுகிற மாநிலங்களின் பட்டியலில் இருக்கோம். இந்த பொதுத்தன்மை காரணமாக நமக்கு எல்லாமே வேறுபாடு இருக்கு. இதையும் தாண்டி இந்தியா பெரிய நாடு, எல்லா கலாச்சாரங்களையும் ஒன்றிணைத்து வேற்றுமையில ஒற்றுமை காணுகிற ஒரு நாடு. இந்த இடத்துல இயல்பாகவே இந்த சிக்கல் வந்துடும். சரி, இன்னைக்கு மம்தா பானர்ஜிங்க ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அறிக்கைன்னா, தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தலுக்கு ஒரு விதியை கொண்டு வந்துருச்சு. 1984 காலத்துல இருந்து, அதாவது ஒரு 2003 பேஸ் இயரா வச்சுக்கிட்டாங்க. 2003 வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இல்லைன்னா நீங்க பேரை சேர்க்கறதுக்கு 1984 பிறகு உங்க அப்பா அம்மா பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும்ன்றான். சாத்தியமா? ஏன் பர்த் சர்டிபிகேட் கிடையாது உண்மையிலேயே. கிராமத்துல பிறந்த அந்த காலத்துல ஏதுங்க பர்த் சர்டிபிகேட்? அப்பா அம்மா பர்த் சர்டிபிகேட் நான் எங்க போவேன்? எனக்கு வாக்காளர் பட்டியலில் இடம் இல்லை அப்படின்னா சோழி முடிஞ்சது. அப்போ மம்தா என்ன சொல்றாங்கன்னா, இது பீகாருக்காக கொண்டு வரல, இது வெஸ்ட் பெங்காலுக்காக இப்ப இந்த ரூலை மாத்திருக்காங்க. இதை எதுக்கல அப்படின்னா நம்ம அவுட்டு.
இது மறைமுகமாக வந்து வாக்காளர் பட்டியலை மாற்றி அமைப்பதற்கான உத்தின்றாங்க. சரின்னு தான் எனக்கு தோணுது. என்னன்னா பிராக்டிக்கலாவே இதுல வந்து நிறைய அரசியல் ரீதியாக சூழ்ச்சிகள் இருக்கு. வாக்காளர் பட்டியலை கேட்ட உடனே தேர்தல் ஆணையம் கொடுத்துருது, ரைட்டா? பிடிஎஃப் ஃபார்மேட்ல வருது. ஆனா அதை எடிட்டபிள் ஃபார்மேட்ல வேணும்னு எதிர்கட்சிகள் கேட்கு. ஏன்னா அதைத்தான் நம்ம மிஷின் ரீடபிள் எடிட்டபிள் ஃபார்மேட்டுங்க. அப்பதான் நம்ம கம்ப்யூட்டர்ல கணினி மூலமாக வாக்காளர் பட்டியலை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற நிறை குறைகளை, விடுதல்களை அல்லது டூப்ளிகேஷனை கண்டுபிடிக்க முடியுங்க. அதுல வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மிஷின் ரீடபிள் எடிட்டபிள் ஃபார்மேட்ல வாக்காளர் பட்டியலை கொடுப்பதற்கு பதிலாக பிடிஎஃப்ல தான் கொடுப்பேன்னு அது பிடிவாதம் பண்ணுது. பிடிஎஃப் நீங்க அப்படி திருத்த முடியாதுங்க. பிடிஎஃப் வந்து நம்ம எடிட் பண்ண முடியாத ஒரு ஃபார்மேட் இல்லைங்களா? கோர்ட்லயும் மேட்டர் கேஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ பீகார் தேர்தலுக்கும் அவங்க கொடுக்கல. அப்படின்னா பிஜேபி என்கிற கட்சி அகில இந்தியாவில் செல்வாக்கு இழக்குது. சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலே உதாரணங்க. பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் அதை எப்படி செய்தி போடுதுன்னா, எல்லா இடைத்தேர்தலையும் ஏற்கனவே யார் எம்எல்ஏவா இருந்தாங்களோ அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அப்படி கிடையாதுல்ல, நம்ம ஆளுங்கட்சியா வரணும்னு தானே போறோம். இப்போ உதாரணமா தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தல் வருது, பிஜேபி தோத்துறதுன்னு வைங்க. பிஜேபி சொல்ற சமாதானம் என்னன்னா, நாங்க ஏற்கனவே எம்எல்ஏ இல்லை அதனால தோத்துட்டோம். சரியான சமாதானமா? நீங்க புதிய கட்சி எங்களுக்கு ஆதரவு கூடிருச்சு, மோடிக்கு ஓட்டு பெருகிருச்சு, மோடி ஆதரவு வந்து உச்சத்துல இருக்கு, எல்லாரும் எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படிதானே சொல்லிட்டு வரீங்க. அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சிருக்கணும்ல, பஞ்சாப்ல ஜெயிச்சிருக்கணும்ல, குஜராத், மகாராஷ்டிரால ஜெயிக்கிறாங்க. பிறகு வந்து ஹரியானால 3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் 2 வருஷம் ஆண்டிங் முடிச்சு 3rd டைம்ல வந்து மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறாங்க. மெஜாரிட்டியோட ஜெயிக்கல. சரி, ஹரியானாவோட தேர்தல் வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல சிக்கலே என்னன்னா, நீங்க மிஷின் ரீடபிளான எடிட்டபிள் ஃபார்மேட்ல வாக்காளர் பட்டியல கொடுக்கலன்னா பிரயோஜனமே கிடையாதுங்க. எப்படிங்க வாக்காளர் பட்டியல சரி பார்ப்பீங்க? டூப்ளிகேஷன் எப்படி எடுப்பீங்க? இப்ப ராகுல் காந்தி எழுப்புற கேள்வி நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ரொம்ப சரியான கேள்விங்க. சரியான கேள்வி. என்ன காரணம்னா, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள லட்சக்கணக்கான வாக்காளரை நீங்க புதுசா சேர்த்துறீங்க வாக்காளர் பட்டியல. அவன் வந்து ஓட்டு போடுறான். அவன் சரியான வாக்காளரா இல்லையான்னு ஃபேரா அனலைஸ் பண்ண வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு இருக்கா இல்லையா? கட்டாயம் இருக்கு. ஃபேரா அனலைஸ் பண்றதுக்கான டூல் யார் தரணும்? எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேங்குதுல்ல. மிஷின் ரீடபிளா கொடுத்தா தானே நான் அதை அனலைஸே பண்ண முடியும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி சேலஞ்ச் பண்றாங்களே, நீங்க சொல்ற விஷயத்துக்கு எவிடன்ஸ் கொடுங்க, வாங்க இல்லங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற விஷயத்துக்கு எவிடன்ஸ் கொடுங்க, வாக்காளர் பட்டியல் சரியா தான் இருக்கு, டூப்ளிகேஷன்னா நீங்க தாங்க எவிடன்ஸ் கொடுக்கணும். ரைட்டு, எவிடன்ஸ் நான் கொடுக்கணும்னா நீ ஓன்ட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுக்கணும்ல. சரி, நீங்க ஒரு சின்ன உதாரணமா சொல்றேங்க. 1 லட்சம் பேர் உண்ட வாக்காளர் பட்டியல் நீங்க என்கிட்ட தரீங்க, பிடிஎஃப் ஃபார்மேட்ல தரீங்க. நான் 1 லட்சம் பேரையும் அனலைஸ் பண்ணி டூப்ளிகேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ஹியூமன்லி இம்பாசிபிள். ஆனா அதை மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் எழுதி என்னென்ன பேர் வந்து டூப்ளிகேஷன் இருக்குன்னு கேட்பேன். அது வந்து சொல்லும், ஒரு 100 பேர் பேர் டூப்ளிகேஷனுங்கன்னு சொல்லுது. அந்த 100 பேரை நான் அனலைஸ் பண்றேன். இல்ல இதுல உண்மையிலே 30 பேர் தான் டூப்ளிகேட் ஆயிருக்காங்க, 70 பேர் கரெக்ட் தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ டூல் கொடுக்க வேண்டியது உங்க கடமை தானே. டூலே கொடுக்காம ஆதாரம் கொடு அப்படின்னா எப்படி கொடுக்க? இது பெரிய சிக்கலுங்க. இது அப்ப அந்த மிஸ்டேக் எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே சார் அவங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஓட்டு போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வர்றவங்களுக்கு நம்ம டோக்கன் இஷ்யூ பண்றோம். திடீர்னு வந்து ஒரு குறிப்பிட்ட பூத்துகள்ல வாக்காளர்கள் ஓட்டு போட வாக்காளர் எண்ணிக்கை கூடுது. ஆனா டோக்கன் நம்பர் இல்லை, அதுல டைமும் இல்லை, அதோட வீடியோ பதிவு அதை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றுச்சு தேர்தல் ஆணையம், அதுவும் இல்லை. அப்போ அந்த போலிங் பூத் இருக்கிற தொகுதிகள் அதுல யார் ஜெயிச்சான்னு பார்த்தா பிஜேபி ஜெயிக்குது. சந்தேகம் வருமா வராதா? சரி, இத அதாவது சீசரின் மனைவி தானங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும். எல்லாரும் மனைவிகளுமா? யார் சீசரின் மனைவி இந்தியால? தேர்தல் ஆணையம் தானே. ஒரு சந்தேகம் இருக்குங்க, நிவர்த்தி பண்ணுங்க.
அதுல என்ன இருக்கு? நிவர்த்தி பண்றதுக்காக ஒரே ஒரு சிம்பிள் டூல் தான் கேட்கறோம். என்ன டூல்னா மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுங்கன்னு கேட்கறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப இதால பாதிக்கப்படக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஏன் ஒரு டோன்ல பேச மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே சொல்றேன். அதுல ஒரு ரியல் சிக்கல் இதுல என்ன இருக்கு அப்படின்னாங்க, பாலிடிக்ஸ் வந்து வட இந்திய மாநிலங்கள்ல மாநிலத்துக்கு மாநிலம் மாறும்போது காங்கிரஸ் ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கிற கட்சிகள் சில கட்சிகள் தயாரா இல்லை. என்ன காரணம்னா காங்கிரஸ் அங்க அவங்களுக்கு போட்டி கட்சியா இருக்கு. இதே வந்துங்க கேரளா, அங்க என்ன இந்தியா கூட்டணியா இருக்கு? அப்ப எப்படி நிலம்பூர் தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்குது? அப்போ கேரளால காங்கிரஸோட டிமாண்டை ஏத்துக்குவாங்களா? அது காங்கிரஸ் டிமாண்டு பிற கட்சிகள் டிமாண்டுன்னு பார்க்காதீங்க. கான்செப்ட் வைஸ் இது சரியா தப்பா? அவ்வளவுதான் என் கேள்வி. சார் கரெக்ட் தான் சார். இப்ப இதுல நம்ம காங்கிரஸ்னு சொல்லி அதை போட்டி போடாம தோல்விங்கிறது எல்லாரையும் எல்லா கட்சி தானே பாதிக்குது. பாஜக வெற்றி கட்சியோட தோல்வி வெற்றியை விட்டுருங்க. ஜனநாயகத்தோட தோல்வி வெற்றியை பற்றி மட்டும் நினைங்க. அப்படின்னா தேர்தல் நடத்துகிற அமைப்பு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணுமா வேண்டாமா? கொஸ்டின் நம்பர் 1. எஸ்ங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னா சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு அது எப்படி நிரூபிக்குங்கிற செகண்ட் கொஸ்டின் வரும். அதுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து மிஷின் ரீடபிள். காங்கிரஸ் கேட்டானா இல்ல நான் தான் கேட்டானாங்க? நீங்களே கேளுங்க மிஷின் ரீடபிள் வேணும்னு. யார் வேணாலும் கேஸ் போடலாம்ல? இதுல யார் வேணாலும் கேஸ் போடலாம்லங்க. அப்ப கேஸை வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் கொடுங்க, அதுல என்ன சிரமம் இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டா எங்களுக்கு இந்த சிரமம் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. அதுல இருந்தாவது உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம்ல. சந்தேகத்தோடய தேர்தல் நடத்தினா அதுக்கு பிறகு வெற்றியில வந்து சந்தேகம், ரொம்ப பெரிய சந்தேகம் வரும். அதை சிங்கிள் தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி தோல்வி பத்தி பேச வேணாங்க, அது ஓகே விடுங்க. ஆனா அதே கேரளால நாளைக்கு தேர்தல் நடக்கும்ல, அப்ப பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சந்தேகம் வருமா வராதா? இது பெரும் சிக்கல்ங்க. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இன்னும் சொல்ல போனா திமுக கூட இது சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் அது வந்து அவசியம் தேவைங்க. ஓகே சார். ஆனா இதுல திமுக மட்டும் இல்ல சார், எதிர்க்கட்சி எல்லாருமே பெருசா பேச மாட்டேங்கிறாங்கிறது. நீங்க கட்சியை தான் திருப்பி திருப்பி பேசுறீங்க, ஜனநாயகத்தை பத்தி பேசுங்கன்றானா. அதாவது பாஜக இந்த விஷயத்தை செய்யறாங்க. பாஜக இதுல பெரிய ரோல். பாஜக விடுங்க, நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இதைத்தான் செய்யும்ன்றானா. அதுதானே செஞ்சது. தேர்தல் ஆணையத்தை காங்கிரஸ் கட்சி வளைக்கலையா? வளைச்சிருக்கு. அப்ப ஏன் பெரிசாஸ்திரி காலத்துல இது நடந்துச்சு? எத்தனை உதாரணம் வேணும் உங்களுக்கு? அதாவது இது எப்போதுமே இந்திய தேர்தல் முறையின் குறைபாடு. ஏங்க கமலா ஹாரிஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்க பத்திரிகைகள் எழுதுறாங்கங்க. ட்ரம்ப் வந்து தேர்தல் தில்லுமுள்ளு செஞ்சுதான் ஜெயிச்சாரு அப்படின்னு எழுதுறாங்க. இப்ப கூட ஒரு 10 நாளைக்கு முந்தி கூட விரிவான கட்டுரை வந்திருந்தது. ஆட்சியில இருக்கிறவனுக்கு சில அட்வான்டேஜ் கிடைக்கும். ட்ரம்ப் ஆட்சியில இல்லை, ஆனா பைடன் வீக்கா இருந்தாரு. பைடன் வந்து டோட்டலாவே வந்து அவர் தான் கேண்டிடேட்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் கமலா ஹாரிஸ் வந்தாங்க. அப்போ இவர் ட்ரம்ப் வந்து அதுல மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. ரைட்டு தப்புங்கிறதே போல அது நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையாங்கிறதா கேள்விங்க. ஏன்னா ட்ரம்ப் இப்போ பொய் சொல்றத பார்த்தா அப்படிதான் செஞ்சிருப்பார் போல தெரியுது. ஈரான் மேல குண்டு போட்டா எல்லாம் அழிஞ்சு போச்சுங்கன்றாரு. அவன் சொல்றான் இல்ல அழியவே இல்லைன்னு. ஆமா அழியவே இல்லைன்னு ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கிற வெளியுறவுத்துறையும் உள்துறையும் உளவுத்துறையும் சொல்லுது. சார் உண்மையிலேயே பல்வேறு முரண்பாடான ஒரு பாலிடிக்ஸ் எல்லா மட்டத்திலயும் இருக்கு. உலக அரசியல் மட்டத்திலயும் உலகில வந்துங்க ஃபேர்னஸ்ங்கிறது முக்கியம் நான் எப்பவுமே நினைக்கிறேங்க. ஃபேர் டு பி ஃபேர், ப்ராசஸ் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ், இது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா சில விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். வெளிப்படைத்தன்மையோட எது இல்லையோ அது பேர்ல நமக்கு சந்தேகம் வரும். ஈவன் ஒரு டெண்டர் ப்ராசஸே எடுத்துங்க, வெளிப்படைத்தன்மையோட டெண்டர் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் வராதா? அதை வச்சுதானே வழக்கே போடுறோம். நீங்க சொல்லக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை நீங்க கோடிட்டு காமிச்சிருக்கீங்க சார். எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க கோடிட்டு காமிச்சிருக்கீங்க சார். அந்த நம்பிக்கையில் தான் அமித்ஷா வந்து இந்த பேட்டியை கொடுக்குறாரோ என்னமோன்றானா? இல்ல சார், அவர் அந்த நியூஸை பாருங்க, அதை நான் படிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஆட்சி அமைத்து உள்ளோம். அனைத்து தேர்தல்களிலும் கடந்த முறை எவ்வாறு வென்றோமோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வெல்ல போகிறோம் அப்படிங்கிறது கதை சோழி முடிஞ்சது. சித்தப்பா சோழி முடிஞ்சது. அப்ப அதுதான் அர்த்தமா? நம்ம அப்படிதான் நான் எடுத்துக்கிறேங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, சோழி முடிஞ்சது சித்தப்பான்னு நான் எடுத்துக்கிறேன். சார் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயமா தான் சார் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு சார். ஓகே சார். சார் என்னோட இதுல ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்ன, விஜய் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அமித்ஷா என்ன சொன்னார்னா, வெயிட் பண்ணுங்க காலம் வரும் எல்லாம் தெளிவாகும்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் சார் விஜயோட அரசியல? அமித்ஷா என்னங்க அதுல தெளிவுக்கு என்னங்க இருக்கு? விஜய் வந்து எப்படி அந்த அணிக்கு போக முடியும்?
அதிமுகல இருந்து ஒருவர் வந்து முதலமைச்சர் எடப்பாடியே விட்டுருங்க, அப்புறம் எப்படி விஜய் வருவாரு அதுக்குள்ள? திமுக வீழ்த்தணும், அந்த வாக்குகளை ஒரு புள்ளியில அறுவடை பண்ணணும் அப்படின்ற அந்த காமன் மணி அது அந்த ரைட்டுங்க, அது உங்களுக்கு வீழ்த்தணுங்கிறது கட்டாயம். விஜய்க்கு உடனடி கட்டாயம் என்ன இருக்கு அதுல? ஏங்க உங்க வீட்டு அடுப்பை பத்த வைக்கிறதுக்காக அவர் வந்து அவர் வேலை பார்க்க போறார், அவர் கிச்சனுக்கு வந்து வேலை பார்க்க வர்றாரு. ஆனா விஜய் சொன்னாரு சார், திமுக வீழ்த்த எந்த எல்லைக்கு போக தயாரா இருக்குன்னு சொன்னாரு சார் கோயம்புத்தூர்ல. ஒரே ஒரு எல்லை தான் இருக்கு, அவர் கட்சியில அவர் கட்சியே கலைச்சிடுறதா அந்த ஒரு எல்லை. இல்லைங்க, இதுல உண்மையிலே திமுக வீழ்த்தணும்னா என்னைக்கு நீங்க முருகன் மாநாடு போட்டு இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்களோ அப்போதே திமுகவுக்கான ஓட்டு தாங்க கூடும். ஹார்ட் கோர் சித்தாந்தவாதிகள் திமுக விட்டு வரமாட்டாங்க. திமுக ஆட்சி பேர்ல அதிருப்தி இருக்கும், திமுகவுக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறவங்களும் இதெல்லாம் பார்த்து சரி திமுகவை இருந்துட்டு போட்டுன்னு நினைப்பாங்க. ஊழல் இல்லைன்னா வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறைவு, அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இதெல்லாம் வந்து எந்த ஆட்சியிலையும் அதை வச்சு தேர்தல் ஜெயிக்க முடியாதுங்க. இவங்க ஒண்ணு சொன்ன, இவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னா அவங்க பொள்ளாச்சி சொல்லுவாங்க. எல்லா ஆட்சியிலும் இப்படியான கம்பேரபிளான குற்றச்சாட்டுகள் இருக்கும். அதை தாண்டி தேர்தல் எப்படி முடியுதுன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு எது ஏற்றது எது நல்லது அப்படிதான் அது முடியுது. அப்ப முருகன் மாநாடு நடத்தினா 200 சீட்டு நிச்சயங்கிற கதைக்கு போயிருவது. அண்ணாவையும் பெரியாரையும் நீங்க வந்து பெரிய அளவுக்கு பழிச்சுட்டு நீங்க எப்படி ஓட்டு கேட்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி நீங்க விளக்கம் சொல்றாருங்க. ஆனா பிஜேபி வந்து பிஜேபின்னு இல்ல, பிஜேபியோட சக அமைப்புகள் அவங்க ஆன்டி பெரியாரிஸ்ட், அது அவங்க உரிமை, அவங்க சொல்றது அதை நம்ம தடுக்கவே முடியாதுங்க. நாளைக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை சொல்லிட்டே வருவாங்க. அமித்ஷாட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அது இந்து முன்னணி மாநாடுன்றாரு சார். அது எப்படி? அமித்ஷாவுக்கு அது புரிஞ்சா சரிதான். பல்வேறு கேள்விக்கு உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். உங்கள் வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.